Ellarku vanakkam. I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. No sir, no. He is very good person. எல்லாருக்குமே good evening because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And the first, I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here, and I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself Shriya Pavana. I have acted in Kannada movies, few Kannada movies as a lead role, and I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touch wood, in this movie thoroughly, the coordination between everyone was so good, and we really had a fun. We shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. We really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கஷ்டம் எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா? கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் பாருங்க. மிக்சிங் காதல் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல, ஓகே, it is like a we say people are involved in social media. இப்போ இல்லையா, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன, இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்கெல்லாம் பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அ லாட். யா. And yeah, last but not least, thank you, Anchor, for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you. வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அண்ட் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல் நடிக்கிறக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாயில் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பாட்டில் நடந்த நிறைய ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, முடிய லேட்டாகவும் 7 மணிக்கு தான் ஷோ. நம்ம ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார், கூலாக இருந்தார். நான் ஏன் டென்ஷனாக போகிறேன் இந்த மாதிரி இருந்தார். ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும். ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்கள் படம் வெற்றி அடைய நாங்களே வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
இந்த சிறப்பான இசைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற திரைப்பிரபலங்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் திரையுலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய தமிழ் ரசிகர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏற்கனவே அவருக்கு நான் ஐயாரெட்டுன்னு ஒரு படம் அவருக்கு பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2வது படம். இந்த படத்தை கம்போஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது எப்படி, இந்த பாட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும்போது அப்போ நான் சொன்னேன், பழைய ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணோம், உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒரு பிடி சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த லிரிக் இருந்தது. சார் எப்படி சார் இந்த மாதிரியோடைய இது போகுமா அப்படின்னு கேட்டேன். சார் நம்ம இதில் எப்படி பார்த்தாலும் உழவன் உலகத்தில் இருப்பான், ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி பாட்டு எழுதணும், எனவே படம் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த படம் சிறப்பாக அமையணும். நம்ம ஏற்கனவே 5-8 நம்ம ஒரு சாப்பாடை போட்டுட்டோம். இந்த முறை பாஸ்மதி ரைஸில் நல்லா மட்டன்லாம் போட்டு ஒரு சிறப்பான பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்படி இந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமை தான் வெல்லுன்னு சொல்ல மாட்டார், நன்மை தான் வெல்லும் சொல்லுவார். அப்படி கூடிய ஒரு மனம் பிடித்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அது மட்டும் இல்லாமல் மிக மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அதே போல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்போலாம் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த சின்ன படங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பெரிய பெரிய படங்கள் எடுக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கலாம். ஆனால் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் என்றால் சிறிய படங்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போ தான் இந்த தமிழ் திரையுலகம் நல்ல சிறப்பாக இருக்கும். எனவே சிறிய படங்களுக்கும் அவர்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்பி இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 2 இசையமைப்பாளர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவங்க யூனியனில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க முதல்ல. இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவரு you want to be joined very immediately because non-member ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. You want to be joined very immediately. Tomorrow itself you go to our union and you can join. Okay, then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்சது காரணம் இஸ்மாயில் தான். இஸ்மாயில் என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க பிரதிபலிச்சது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டரா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, அதே ரெடி ஆச்சா இதை ரெடி ஆச்சான்னு கத்துக்கு எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகர், சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேங்க. வாங்க, நீங்க இங்க வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சின்ன வயசுல தயாரிப்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non-calculating the life, he will be despoiled. That's the meaning.
அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பாக வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா ஒரு டைரக்டரா வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்போ பெரிய டைரக்டராக இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி ஐயா வந்தாரு, ரொம்ப சிறப்பா பேசினாரு. அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தரன் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் ஹரிஷ் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க வாங்க கிட்ட வாங்க. இவங்க ரொம்ப அழகா சிறப்பா சிறப்பா காம்பேர் பண்ணாங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க. சரி, ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்க நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷாட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. First of all, thanks to director N.P. Ismail sir, music director Rajesh Mohan Chetan for this beautiful romantic song. This is my second Tamil movie song with Ismail sir and Rajesh Mohan Chetan. Inniki Valentine's Day, oru 2 line paada mudiyuma? Kadalai kadale unmiyal enakku kadale tanimayil tavikkiren உன் நினைவில் என்னை மறக்கிறேன். கல்புக்குள் கரைந்து போவேன் உன்மடிய என் இதயத்தை திருடையதை நடா என் கனவிலும் நிலவிலும் நீயடா காதலா காதலா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற விஐபி, மீடியா, பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேர் சம்ஹிதா வின்யா. இதுவரையிலையும் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல், இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72-75 ஃபேஷன் ஷோஸில், இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபாரெவர் நவீன் குமார். அண்ட் மெட்காலா கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னோட சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோட முதல் மூவி, மிக்சிங் காதல். நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ்மாயில் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணும்ன்ட்டு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணும்ன்ட்டு. ஸோ ஒரு நல்ல காதல் என்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த மூவியில் எல்லாரும் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட், அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ, விஷ்ணு, கார்த்திக், அப்புறம் ஆறுமுகா சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மியூசிக், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடுறாரு, அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் நம்ம மீடியா மெயின், நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணுன்ட்டு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஸோ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் தமிழ்லன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு சப்போர்ட் வேணும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லா
எல்லாருக்கும் யாரெல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாரோ தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த மூவியில் முக்கியமாக எனக்கு காஸ்டியூம் பண்ண ஃபார் எவர் நவீன்குமார், தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு கூட தேங்க்யூ. அண்ட் ஜெயா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிண்டு. ஐம் சாரி, நான் கேரளாவில் இருந்து வருதேன். ஸோ அதனால் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசினேன்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார், மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போது இவன் வேண்டாம் வேற ஆளை வச்சிருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்களெல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன் சொன்னால் இங்கே வந்தவங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்பு அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் புவனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்டில் சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சம்ஹிதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரிக்கு படத்தில் வேலை பார்க்கவும் சொல்லலை. எனக்கு என் படத்தில் அசண்டாக இருக்கக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரிக்கு நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்பவுமே ஷூட்டிங் போகல சொல்கிறது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமா. மனோகரனை விட்டு ஸ்டில்ஸ் மனோகரனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தேன்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ண மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய ஒரு இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியல. நான் சொன்னதையெல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னு சொன்னால், சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியுன்னு அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. என்னால் 10 கிலோ தூக்க முடியும்னு சொன்னால் 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமா தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க. சினிமா விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால்.
அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்ற சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரி சிந்தோ வச்சுட்டு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுக்கு சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிந்தோவை கூப்பிட்டு பண்ணேன் சார். ஓகேயா? அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அசிஸ்டண்ட் எதுவும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாத கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க, பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாத நினைக்கிறையா இருக்கும். அதை விட சம்ஹிதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவும் விடுறதில்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன். அது வேற விஷயம். ஓகேயா? அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்காதான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள், நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னார், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்றைக்கி விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல, இப்போ வந்துடுறேன்னு. ஆக்சுவலாக உண்மையாக இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி என் காலை பிரேக் பண்ணிடாதடா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணே. நான் சரி ஓகே. நான் 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் முன்னே கூப்பிட்ற மாதிரியே இல்லை. பரவாயில்ல. இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகையை அவங்கள கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்க வாழ்த்தும் போது அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்த சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாடோரிஸ் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளர்கள் தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வருமானம் வந்துட்டு. இப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது.
18% டேக்ஸ்னு வரும்போது 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு போய் சார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, இது வந்து வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ என்னன்னா, இந்த படம் நல்ல படம், அந்த படத்தை வந்து திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்கு. என்னோட படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாஸாவில் ஓடுது, நான் சொல்கிறது சார் என் படம் பிளாஸா ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்க்ரீன்ப்பா, ஸ்க்ரீன் நம்பர் 5. அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா, நேற்று 11 மணி ஒன்றைக்கு இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படம் கொண்டிருக்கு. அது குறிப்பாக இது போல சரி திரைப்படம். அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க, நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்கு. அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்க வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா, தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் இன்றைக்கி தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தியேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அது உலகளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அது உள்ளே வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்னைக்கு கேமரா வைக்க இடம் இல்லை. நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு, கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்து இருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காலர் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடையும். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமான ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் உதவி புரிய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும். அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும், ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்லாம் வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட கலைஞர்கள் இதில் மெயின் லீடில் வச்சுருக்க ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு, உங்களுக்கு 2 வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மெயின் லீட் எடுத்திருக்க ஷமிதா வினயாவுக்கு வந்து
என்னுடைய வாழ்த்துக்கள். திவ்யா, பாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும். நான் அதை லிரிக் எழுதும் கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தொகை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முடிக்க வேண்டும் என்று கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்கிறதுக்காக நான் முதல்ல பேச வச்சாங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்க. ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாமே இப்போ குழந்தை என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டின்னருக்கு நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு வந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.